எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் சாட்டர்டே மாலையில் வந்து பூஜை முடித்தாச்சு. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆக்சுவலி நான் சிம்பிளாக தான் பூஜை ரூம் வந்து வச்சுருக்கேன். எங்கள் பூஜை ரூம்னா பெரிய செட்டப்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக கீழே தான் நான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி அதில் வச்சுட்டு மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே வந்து குட்டி குட்டி ஸ்டாண்ட் வாங்கி அதில் வந்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா இடத்துக்குமே வந்துட்டு என்னால் இதை எடுத்துகிட்டு போக முடியல. எல்லா திங்ஸையும் என்னால் வாங்கி அதை ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஒர்க் வந்து 1 இயர் 2 இயர் ஒன்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எல்லா இடத்துக்குமே என்னால் எல்லாத்தையுமே கொண்டு போக முடியாது. ஸோ எனக்கு வந்து சாமி கும்பிட்டா தான் மனசு ரொம்ப நிம்மதியாக சாந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லியுமே சாமி கும்பிடுவேன். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அழகாக வந்து சின்னதாக செட்டப் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி சுவாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகள் பூஜை பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா சீரடியிலேருந்து அந்த சாய்பாபா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கார். தத்ரூபமாக ஏதோ சீரடி பாபாவே நேரில் சிலை இல்லை, உண்மையாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கார். இந்த முருகர் பாருங்கள், இவருமே ரொம்ப அழகாக இருப்பார். பார்க்கவே பவ்யமாக அப்படியே முருகர் அப்படியே உண்மையான முருகர் இருக்கிற மாதிரியே இருக்கார்ல. இவருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின முருகர். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே இந்த பிள்ளையார் பாருங்களேன். நான் விநாயகர் சதுர்த்திக்கு ஆக்சுவலி இந்த விநாயகர் வந்து கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கின விநாயகர். எனக்கு கரைக்க மனசு இல்லாமல் நான் வீட்டில் என் கூடயே வச்சுக்கிட்டேன். இவர் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு வலம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு மேலே உட்காந்துருப்பார் பிள்ளையார். இவங்க சமயபுரத்தம்மன், இவங்க முருகர். இது வந்துட்டு இது ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. இந்த ஃபோட்டோ பெருமாள் வந்து லட்சுமி கூட இருக்கிற மாதிரி. இந்த ஸ்டாச்சு வந்துட்டு தெரியுது அவங்களுக்கு, மகாலட்சுமி அம்மன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எனக்கு பிடிச்ச மாதிரி. இன்னும் சிவன் மட்டும் பாக்கி. சிவன் வந்து வாங்கணும். அது எனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு சிவன் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சிவன் வந்துட்டு இன்னும் வாங்கலை. மற்றபடி அவ்வளோதான். இதுதான் எங்கள் வீட்டு குட்டி பூஜை ரூம். எங்களோட குட்டி குட்டி சந்தோஷங்கள், குட்டி குட்டி துக்கங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு இடம் இது. யார் எல்லாம் இப்படி ஷேர் பண்ணுவீங்க, இப்படி வந்துட்டு சுவாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ.